ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம. விசுவாவசு வருடம் மிதுனம் ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த விசுவாவசு வருடத்திலே அனைத்து கிரகங்களும் பயிற்சியாகின்றன. இந்த சூரியன் என்பது என்ன என்று சொல்லக்கூடிய கிரகம் 12 மாதம் 12 ராசிகளுக்கும் பயிற்சியாகிறது. அப்போது எந்தெந்த பாவத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு அவர் யோக பலன்களை தருகிறாரோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்மத்திலே ஆவணி மாதம் சஞ்சரிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான விருச்சிகத்திலே கார்த்திகை மாதத்திலே சஞ்சரிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே பங்குனி மாதத்திலே சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடமான மேசத்திலே சித்திரை மாதத்திலே சஞ்சரிக்கிறார். இப்போது இந்த 4 பாவத்தில் சஞ்சரிக்கும் போது சூரிய பகவான் யோக பலன்களை தருவார். அந்த பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்போது எந்த ஒரு விஷயத்திற்குமாகவும் நீங்கள் தைரியமாக இறங்கி செய்வீர்கள். அப்போது இந்த தைரியமாக இறங்கி செய்கிற அனைத்து காரியங்களும் வெற்றியாகும், தொட்டது துளங்கும், தொழில் மேன்மையாகும், வியாபாரம் சிறக்கும், வியாபாரம் விருத்தியாகும், வியாபாரம் நல்ல சூடு பிடிக்கும். அது மாதிரி உங்ககிட்ட ஒரு தொழில் பண்ணுறீங்க, வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சாதகமான ஒரு செயல்களை செய்வார்கள்னு சொல்கிறத விட பணிகளை செய்து உங்களுக்கு விரைவில் வேலையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு யோக பலன்களையும் தரும். இந்த 3ஆம் இடம் என்பதே காது சம்பந்தப்பட்ட நோய்கள், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த காது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பை தருகிறது. தாய் சம்பந்தப்பட்ட கவலை இருப்பவர்கள், தாய்க்கு உடல்நல கோளாறு அல்லது மருத்துவ செலவு, இது மாதிரியான பாதிப்புகள் இருப்பவர்களுக்கு இந்த தாய்க்கு உண்டான மருத்துவ செலவு, வியாதி அனைத்தும் சரியாகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அடுத்தபடியாக 6ஆம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எதிரிகள் பஸ்மமாகிடுவாங்க. அதாவது எதிரிகளால் தொந்தரவு, எதிரிகளால் பிரச்சனைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகி விடுவார்கள், எதிரிகள் இல்லாமல் போய்விடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணத்தின் போது காரிய தடங்கள் இருந்தது, இது வரைக்கும் ஒரு காரியத்திற்காக நீங்கள் போகிறீங்க வரீங்க அப்படின்னா அந்த காரியம் தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி காரியம் எந்த காரியத்துக்கு ஈடுபட்டாலும் அதில் தடங்கல்கள் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷப்பிராணிகளால் பயம், விஷப்பிராணிகளால் ஆபத்து, இந்த பூச்சிகளால் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆபத்து இனி இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தாய்மாமங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மீனம். மீனத்திலே சூரியன் நிற்கும் பொழுது, அதுவும் மீனத்திலே சூரியன் நட்பு ஸ்தானத்திலே நின்று பலன் தரப்போகிறார். அப்போது இந்த தொழில் ஸ்தானம் என்று சொன்னாலே அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு, அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கப்பெறும். அரசு அனுகூலம் பெற்ற தொழில்கள் செய்பவர்கள், அப்படி பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நேரடி அரசு இல்லாமல் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள். அது மட்டுமல்ல, அந்த அரசுக்கிட்ட ஒரு டெண்டர் எடுக்கிறது, கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலனை காட்டுகிறது. மேலும் குலத்தொழில் செய்பவர்கள் இல்லையா, அதாவது தந்தை வழி குலத்தொழில், அதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோக பலனை தரும். இந்த 11ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற சூரியன் யோக பலனை தரப்போகிறார். உச்சம் பெற்ற சூரியன்கிறதுனால உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யோக பலன், அவங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியான கிரக கோச்சார நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல யோக பலன் கிடைக்கப் போகிறது. இந்த 11ஆம் இடம்ங்கிறது விவசாயம் என்பதையும் குறிக்கும். விவசாயத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாத்திற்குமே விவசாயம் செழிக்கும், லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானம் என்றும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கும்போது விவசாயம், காய்கறி, இது மாதிரியான, அதாவது பழங்கள், இந்த மாதிரியான ஒரு விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத விலை உயர்வு கொடுத்து நிறைய லாபத்தை கொடுக்கும். அதன் மூலம் உங்களுக்கு தன தானிய சம்பத்து சேரக்கூடிய நல்ல யோக பலனை காட்டுகிறது. இது எல்லாமே
இந்த விசுவாவசு வருடத்திலே சூரியன் தரக்கூடிய யோக பலன்கள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்மத்திலே ஆனி மாதத்தில் சஞ்சரிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான துலாத்திலே ஐப்பசி மாதத்திலே சஞ்சரிக்கிறார். 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்திலே பங்குனி மாதத்திலே சஞ்சரிக்கிறார். இப்போ இந்த 3ஆம் பாவகத்திலே சஞ்சரிக்கும் போது இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு அவங்க வீட்டில் ஒரு விசேஷ காரியங்கள் நடப்பது. மேலும் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் தடை தாமதப்பட்டவர்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் இடம்ங்கிறது பூமி லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. பூமி லாபம்னாலே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், இடம் வாங்கி விற்பது, வீடு விற்பனை, வீடு கட்டி விற்பது, அது மட்டுமல்லாமல் இந்த பூமி சம்பந்தமான விவசாயம், இது எல்லாமே நல்ல பலனை தரும். நல்ல அந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படும், தொழில் உயர்வு கிடைக்கும், தொழிலே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதன் காரணத்தினாலே நீங்கள் ஆபரணங்கள், நவரத்தினங்கள் போன்றவற்றை வரக்கூடிய வருமானத்தினால் சேர்க்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது. இந்த 3ஆம் பாவகம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, தைரிய வீரிய ஸ்தானம். நம்ம ஏற்கனவே பார்த்தா சூரியனும் 3இல் வரும்போது நல்ல யோக பலன் தருவார். செவ்வாய் பகவானும் 3இல் வரும்போது அந்த 3க்குடைய அமைப்பு அனைத்திலுமே யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு உண்டு. 6ஆம் பாவகம் இயங்குகிறது இல்லையா, அந்த 6ஆம் பாவகத்திலே செவ்வாய் நின்ற காலங்களில் உங்களுக்கு இந்த தேவையில்லாத பிரயாணத்தின் போது ஆயுதங்களாலும் எதிரிகளாலும் காயத்தை அனுபவித்தவர்கள், காயங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு அனுபவம் பெற்றவர்களுக்கு அந்த எதிரிகளாலும் ஆயுதத்தாலும் காயங்கள் இருக்காது. இந்த 6ஆம் பாவம்ங்கிறது கடன் தொல்லை அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனை, கடன்காரர்களால் தொந்தரவு, இது எல்லாமே கடன்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான பலனை தரும். இந்த 6ஆம் பாவகம் நீர், அதாவது திருட்டு பயம், பொருள் இழப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதாவது நீங்கள் பயணத்தின் போதோ அல்லது ஒரு இடத்துல போய் இருக்கிறப்போ ஏதாவது பொருளை வச்சுட்டு மறந்து வர்றது, அல்லது பொருளை இழப்பது, பயணத்தின் மூலமாக இழப்பது, அல்லது திருட்டினால் இழப்பது, இந்த திருட்டு பயம் ஒன்று இருந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் உள்ளவர்களுக்கு அந்த திருட்டு பயம் இந்த காலகட்டத்தில் இருக்காது, பொருள் இழப்பும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 10ஆம் பாவகத்திலே இது செவ்வாய் பகவான் சஞ்சரித்து அந்த 10ஆம் பாவகத்தினுடைய பலன்களை தரும்போது அந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, இந்த டாக்டர், இது மாதிரி சீருடை அணிந்து செய்யக்கூடிய தொழில் செய்பவர்கள், அந்த ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கப்பெறும். அதாவது உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம், ஊதிய உயர்வு, இது மாதிரியான, அதாவது ஊதிய உயர்வும் கூட பதவி உயர்வும் கூட கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலனை காட்டுகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த 10 நாளே கிரானைட் தொழில் செய்பவர்கள், இரத்த வங்கி தொழில் செய்பவர்கள், இரத்த வங்கி வைத்து பிளட் பேங்க் வச்சு அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதெல்லாமே விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பும் தரும். அதாவது தொழில் மேன்மை, வியாபார விருத்தி, இது எல்லாமே உண்டு. வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுனா ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை 3-4 இடங்களுக்கு விருத்தி செய்யக்கூடிய யோக பலனையும் தருகிறது. இந்த 11ஆம் பாவகத்தில் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல யோக பலனை செவ்வாய் தருவார். ஆனால் இந்த வருடத்திலே 3, 6, 10 ஆகிய 3 பாவகங்களிலே செவ்வாய் நின்று சஞ்சரிக்கின்ற காலங்களிலே பார்த்திங்கன்னா நல்ல யோக பலன், நான் மேல் சொன்ன எல்லா யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புதன் பகவான் எந்தெந்த பாவகத்திலே சஞ்சரிக்கப் போகிறார், அதுவும் யோக பலன் தரக்கூடிய பாவகங்கள் எதில் சஞ்சரிக்கப் போகிறார், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய யோக பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது சித்திரை மற்றும் வைகாசி ஆகிய மாதங்களிலே 10ஆம் இடமான உங்கள் ராசிக்கு மிதுனம் 10, அப்போ 10ஆம் இடமான புதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் 11ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார். அதாவது சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களிலே இந்த 2 பாவகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 6ஆம் பாவகத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனி மாதத்திலே 6ஆம் பாவகமான விருச்சிகத்திலே சஞ்சரிக்க போகிறார். அதுக்கு அடுத்து அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே இந்த புதன் பகவான்
தை மாதத்திலே சஞ்சரிக்க போகிறார். இப்போது நம்ம 6ஆம் பாவகம் பார்த்தோம்னா, இந்த புதன் 6ஆம் பாவகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் விருச்சிகத்திலே நின்று சஞ்சரிக்கும் பொழுது தாய்மாமனால் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும். அதாவது தாய்மாமன் மூலம் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பாராது உங்கள் முகமறிந்து தேடி வந்து அவர் உதவி செய்வார். என்ன மாதிரி உதவினாலும் கிடைக்கும். பண உதவியாகட்டும் அல்லது தொழில் சார்ந்த உதவியாகட்டும், உங்களுக்கு என்ன மாதிரி உதவியாக இருந்தாலும் அதை செய்வதற்கு தாய்மாமன் தயாராக இருக்கிறாரில்ல, செஞ்சு கொடுப்பாரு. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். தாய்மாமன் பக்கபலமாக நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்திலே புதன் பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள், நீதி சம்பந்தமான நீதித்துறையிலே வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல யோக பலன். நீதிமன்றத்திலே வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக, அதாவது உங்கள் பக்கம் தீர்ப்பாகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதாவது ஏதாவது ஒரு கவலை, தீராத கவலையிலே உழண்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கவலைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த அட்டமஸ்தானம்னாலே பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். களத்திர விரோதம்னு கூட சொல்லலாம். மனைவியுடன் சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகளினால் இருவரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அந்த எல்லாமே, அந்த பிரிவினை எல்லாம் மாறி ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இந்த புதன் அட்டமஸ்தானத்திலே நிற்கும்போது நற்பலனை தருவார். அப்போ நற்பலன்னா உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறதே வந்து பாதிப்பு தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே புதன் வரும்போது அந்த அட்டமஸ்தானத்திற்கான என்னென்ன ஒரு காரகத்துவங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றி தருவார் இந்த புதன் பகவான். அதுதான் பிரச்சனைகள், காரிய தடங்கள் இது எல்லாமே வந்து இருக்காது. இந்த காரிய தடங்களும் கையில் இருக்காது. எந்த காரியத்துக்கு முயற்சி பண்ணாலும் காரியம் வெற்றியாகும், தடங்கள் மாறும். அதே நேரத்தில் பிரச்சனைகளும் இருக்காது. தீராத கவலையும் தீரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இந்த புதன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா, 10ஆம் இடம்ங்கிறது ஆசிரியர் தொழில் அப்படின்னு சொல்லலாம், கணக்கர்னு சொல்லலாம். அதாவது கணக்கு பிள்ளை என்கிற தொழில் செய்பவர்கள், பேப்பர் பேனா போன்ற தொழில், பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அது மட்டுமல்ல தரகு தொழில் செய்பவர்கள், புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிஷன் வாங்கிட்டு இங்கேருந்து அங்கே பொருளையோ இடத்தையோ எதையோ ஒன்று மாற்றுறாங்க இல்லையா, அந்த புரோக்கரேஜு மற்றும் தரகு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானமும், அதாவது நீங்கள் நினச்சதே உடனே முடியும். தரகு மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம், நிறைய தேவையான அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த புதன் பகவான் தருவார். 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கல்வி சிறக்கும். அதாவது உயர்கல்வியில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்க, அடிப்படை கல்வியில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே கல்வியிலே நல்ல முன்னேற்றம், கல்வியிலே நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மதிப்பெண்கள், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய யோக பலன்களை காட்டுகிறது. குரு பகவான் உங்கள் ஜென்மத்திலே சஞ்சரிக்க போகிறார். அதாவது இந்த சித்திரை மாதம் 28 வரைக்கும் 12இல் விரயஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிக்கு 11/5/2025 அன்று உங்கள் ராசி ஜென்மத்திலே வந்து குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். அப்போது ஜென்மத்தில் குரு நின்றாலே ஒரு குழப்பம், மனக்குழப்பம், இந்த மாதிரியான பலன்களை நம்ம எடுப்போம். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. குருவிற்கு 3 பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ எந்தெந்த பாவத்தை பார்ப்பார் அப்படின்னா, 5ஆம் பாவகம் மற்றும் 7ஆம் பாவகம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகம் அப்படிங்கிற 3 பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அதன் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான துலாத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து பூர்வீக புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம், புத்திரஸ்தானம் என்று சொல்வோம். புத்திரவாக்கியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு புத்திரவாக்கியம் கிடைக்கக்கூடிய யோக பலனை தருவார். அதே நேரத்தில் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்கள், பிரச்சனைகள், வழக்குகள் இருந்தவர்களுக்கு இந்த பூர்வீக சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். அது மட்டுமல்ல, பத்திரிகை சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவங்க, பத்திரிகை துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்ற பலன் தரும். பேச்சாளர்களுக்கு, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல வருமானமும், நல்ல, அதாவது எப்பவும் ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார்.
7ஆம் பாவகம், உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவகம் தனுசு. தனுசை 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கிறார். அப்போது 7ஆம் பார்வையினாலே வழக்கு விவகாரங்கள், இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வந்து பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போது வழக்கு விவகாரங்கள் இருப்பதும் சரியாகிவிடும். கலத்திரத்துடன் பிரச்சனைகள் இருந்தவர்கள், அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, இருவரும் பிரிவினையில் இருந்தவங்களுக்கும் இருவரும் ஒன்றிணைந்து இணக்கமான ஒரு நல்ல உறவு ஏற்படக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் ஆவது மட்டுமல்லாமல் பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாமே நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்பை சென்றடையக்கூடிய பலனை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஜவுளி வியாபாரம் சிறக்கும். ஜவுளி வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். ஜவுளி வியாபாரம் நல்ல சூடு பிடிக்கும், நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். இதுக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு நற்காரியங்கள் செய்திருக்கீங்க, அல்லது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது இன்சென்டிவோ அல்லது வெகுமதிகளோ வர வேண்டியது தடை தாமதப்பட்டவர்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் காட்டுகிறது. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே கௌரவம் கூடுவது மட்டுமல்லாமல் அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யக்கூடிய பலனையும் காட்டுகிறது. 9ஆம் பாவகத்தை கும்பத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 9ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது இந்த 9ஆம் பாவகங்கிறது தர்ம காரியம் என்று சொல்வார்கள். தர்மம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த தர்ம காரியத்தில் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய அமைப்பு, தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள், தந்தை வழி வர வேண்டிய எந்த ஒரு பணவரவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. குருவை சார்ந்த சேவைகள், கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவது, குருவின் மூலம் உபதேசம் பெறுவது, இது மாதிரியான பலன்களையும் காட்டுகிறது. கோவில், அதாவது தீர்த்த யாத்திரை செய்வது, கோவில்களுக்கு சென்று தரிசனங்கள் செய்யக்கூடிய நல்ல யோக பலனையும் காட்டுகிறது. சந்ததி விருத்தி ஏற்படும், அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது. இரண்டாவதாக, ஏற்கனவே இருக்கக்கூடிய குழந்தைகள் கூடுவது, அதாவது எண்ணிக்கை கூடுவது, சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய பலனையும் காட்டுகிறது. இந்த உடன் பிறந்த சகோதரர்களால் இருந்த கவலைகள் மாறும். உடன் பிறந்தவர்கள் நினச்சே கவலைப்பட்டுருக்கீங்களா? அவங்கள நினச்சி அவங்க பாதிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த கவலைகளை மாற்றக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. சுக்கிர பகவான் நின்று தரக்கூடிய பலன்கள், நிற்கக்கூடிய பாவகங்கள், அதாவது சஞ்சரிக்கக்கூடிய பாவகங்கள் என்னென்ன, அதனுடைய யோக பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது சுக்கிர பகவான் 11ஆம் பாவகம், உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவகமான மேசத்திலே வைகாசி மாதம் சஞ்சரிக்கிறார். அதுக்கு அடுத்து உங்களுடைய ஜென்மத்திலே, உங்கள் ராசியிலே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திலே சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாதத்திலே 2ஆம் பாவகத்திலே சஞ்சரிக்கிறார். ஆவணி மாதத்தில் 2ஆம் பாவகத்திலும் 4ஆம் பாவகத்தில் ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் சஞ்சரிக்கிறார். 4ஆம் பாவங்கிறது கன்னி, 2ஆம் பாவங்கிறது கடகம். இந்த பாவகத்தில் எல்லாம் அவர் சஞ்சரிக்கின்ற காலங்களிலே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தருவார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்கள் ஜென்மத்திலே இருக்கும் பொழுது மனக்கவலை மாறும், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார். இது வரைக்கும் ஏதாவது மனக்கவலையில் இருந்தீங்கன்னா அந்த கவலைங்கிறதே இருக்காது. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையிலேயே இருப்பீங்க. அதாவது உங்கள் உடல் அமைப்பு, முகத்தோற்றம், உடலின் தோற்றம் எல்லாமே ஒரு பொலிவோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். 2ஆம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இந்த சுக்கிர பகவான் தனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அள்ளி தரப்போகிறார். அதன் மூலம் தங்கம் மற்றும் ஆபரணங்கள், ஆடைகள் சேர்க்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரப்போகிறார். கல்வி, அடிப்படை கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும். மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உற்றார் உறவினர்கள் மத்தியிலே பிரச்சனைகள், அதன் மூலம் பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு அவை அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. 4ஆம் பாவம்ங்கிறது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்களுக்கு சுகம் பாதிப்பு இருக்காது, உடல் நல கோளாறு சரியாகும். மேலும் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம், அதாவது வீடு வைத்திருப்பவர்கள் அந்த வீட்டை அலங்காரம் செய்வது, அல்லது மேற்கொண்டு ஒரு வீடு கட்டுவது, அல்லது இடம் வாங்கக்கூடியது, இது மாதிரியான யோக பலன்களை காட்டுகிறது.
வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதாவது அழகு சாதன பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், இந்த அழகு துறையிலே ஈடுபடும் பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. வண்டி வாகனங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த வண்டி வாகனம்னாலே ஏற்கனவே ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, அது காரோ டூ வீலரோ எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, இந்த லாரியாக இருக்கலாம், அது எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் செலவு செஞ்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்காக விரைய செலவு பண்ணவங்களுக்கு அந்த விரைய செலவு இல்லாமல் போயிடும். அந்த பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பை காட்டுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு மருந்து வகையிலே ஆன செலவு நின்றுவிடும். மருந்துக்காக நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை செலவு பண்ணிகிட்டே இருந்தவராக இருந்தால் இப்போது அந்த மருத்துவ செலவு நிற்கக்கூடிய அமைப்பு உண்டு. தந்தை நினைத்து கவலைப்பட்டவர்கள், இந்த கவலை மாறக்கூடிய நல்ல அமைப்பையும் காட்டுகிறது. ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிகாரம் மிக்க பதவி, ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது இடமாற்றமாக கூட இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றியை தந்து அது பாராட்டு பரிசுகள் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தருவார். மேலும் இந்த பிரயாணங்கள் அதிக அளவிலே இருக்கும். இந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதாவது எந்த காரியத்திற்காக, வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியாகவும் முடியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த நண்பரால் வருமானம் கிடைக்கும். நண்பரால் வருமானம் அப்படின்னா, நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செய்வார்கள், அவர்களால் வருமானம் கிடைக்கும். நீர் மூலம் வருமானம் கிடைக்கும். அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அந்த நீர் மூலம் கண்டிப்பாக விவசாயம் ஆகவும் இருக்கலாம், அல்லது நீரையே தொழிலாக கொண்டவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல வருமானமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் சுக்கிரன் நின்று சஞ்சரித்து பலன் தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள், அதாவது நல்ல ஆடம்பரமான அதிக விளைவு கொண்ட பொருட்களை அதாவது வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள்ங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு யோக பலனையும் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த வெளிநாட்டு பிரயாணம் மட்டுமல்ல, உள்ளூரிலேயும் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மூத்த சகோதரர்களுக்கு நல்ல யோக பலனையும் தரும். 11 என்ற சுக்கிரன், அதாவது மேசத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே நல்ல யோக பலன் கொடுக்கும். லாபம் தரக்கூடிய ஒரு பாவகம்னு சொல்லலாம். அப்போ லாபத்திற்கு குறைவு இருக்காது. அதாவது வியாபாரம் செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது. அபரிமிதமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே இரும்பு வியாபாரம், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், இரும்பு தொழில், எண்ணெய் வியாபாரம், எண்ணெய் உற்பத்தி செய்வது, இது மாதிரியான தொழிலிலே இருப்பவர்கள், எள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை செய்பவர்கள், அது மட்டுமல்ல இந்த வீட்டை சுத்தப்படுத்தும் பொருள், வீட்டை மட்டுமல்ல சுத்தப்படுத்தும் பொருள்களை விற்பனை செய்பவர்கள், அதிக வேலையாக கொண்டவர்கள், அது மட்டுமல்ல அரசு சம்பந்தமான வேலையாக இருந்தாலும் இந்த இரும்பு தொடர்புள்ள ஒரு அரசு அதிகாரியாகவோ அரசு சம்பந்த வேலையில் இருப்பவர்களோ அல்லது இந்த கார்ப்பரேஷனில் கூட எடுத்துக்கலாம், அங்கேயே சுத்தப்படுத்தக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலனை தரப்போகிறது. இந்த சனி பகவான் இது சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை தருவார். அது மட்டுமல்ல, தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு, 10ல் சனி நின்றாலே யோக பலன் தானே எடுத்துக்கலாம். அப்போது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும், நான் சொன்ன தொழில் மட்டுமல்லாமல் மற்ற தொழிலிலே இருப்பவர்களுக்காகட்டும், எல்லா தொழிலை சார்ந்தவர்களுக்கும், எந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சனி பகவான் யோக பலன்களை தருவார்.
ராகு கேது பெயர்ச்சி உண்டு. சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகிறார்கள். அவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய பாவகங்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 3ஆம் இடமான சிம்மத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அப்போது இந்த 3இல் நின்ற கேது பகவான் சிறப்பான யோக பலனை தருவார். இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, எந்த முயற்சி எடுத்தாலும் அது நமக்கு நடக்காமல் மேலும் மேலும் அடி வாங்கி கொண்டே இருந்தேன், எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தத்திலே கவலையிலே வாடிக்கொண்டிருந்தவர்களை தலை நிமிர்ந்து உட்கார வைக்கப் போகிறார். இனி எல்லா காரியங்களையும் வெற்றி தரப்போகிறார். நீங்கள் நிமிர்ந்து நடக்கலாம். அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, எது வேணால் எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு கீழ் உள்ள வேலையாட்களும் உங்களுக்கு விசுவாசமாகவும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்திற்கு முன்பு முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும். எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி, தைரியத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் நல்ல யோசனை, நல்ல எண்ணத்தை தருவார். அப்போ நல்ல எண்ணம் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் ஒரு தொழிலாகட்டும், அதிலே நல்ல எண்ணம் ஏற்படும் போது தொழிலிலே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு செயலை செய்வீங்க, அதுவும் தைரியமாக செய்வீர்கள். அப்போது அதனுடைய பலன் தொழில் மேன்மையை ஏற்படுத்தும். வியாபாரத்திலே அதை போன்ற ஒரு முயற்சி எடுப்பீர்கள், வியாபாரமும் நல்ல விருத்தியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் உங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தரும். உத்தியோகம் இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, எதுவும் இல்லாமல் சும்மாவே தெரிஞ்சிட்ருக்கேன், மேலும் மேலும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த 3இல் நின்ற கேது பகவான் ஒரு தொழிலை அமைத்து கொடுப்பார், வியாபாரத்தை தொடங்கி கொடுப்பார். உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தரும். தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்களுக்கு தாய் சம்பந்தமான கவலைகள் மாறும். அதாவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு யோக பலனையும் இவர் தருவார். அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது. இந்த 9இல் நின்ற ராகுவால் தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்காது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, கேது சத்தம பார்வையாக ராகுவை பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த 9ஆம் பாவகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து நற்பலன்களும் கிடைக்குமே தவிர எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.